ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 31/7/2014 முதல் 6/8/2014 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் உலவுவது சிறப்பாகும். வார ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் கூடியிருப்பதால் பயன்படும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோருடன் கூடி 7இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சில இடர்பாடுகள் ஏற்படும். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்திற்கு சலனத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் நலமும் நலம் அல்லாததும் கலந்தவாறு ஏற்படும். பொதுவில் இந்த வார முன்பகுதி சிறப்பாக இருக்கும். சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி செய்வது நல்லது. வார பின்பகுதியில் சக்தி வழிபாடு நலம் தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் உலவுகிறார். 5ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து சந்திரன் சஞ்சரிப்பதால் மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்படும். மக்களால் அனுகூலம் குறையும். மக்களின் நடத்தையிலும் கவனம் தேவைப்படும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோருடன் கூடி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஆதாயம் கூடும். மனத்தில் துணிவு பிறக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வார பின்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் நல்ல நண்பர்கள் மூலம் நலம் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். பயணத்தால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். பொதுவில் இந்த வாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் கூடி சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகமாகும் என்றாலும் அதற்கான பயனையும் பெறுவீர்கள். வார நடுப்பகுதியில் செவ்வாய் சனி ஆகியோருடன் சந்திரன் கூடுவது சிறப்பாகாது. மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். மனத்தில் ஏதேனும் சலனம் உண்டாகும். தீய எண்ணங்களுக்கும் தீயவர்களின் தொடர்புக்கும் இடம் தரலாகாது. வார பின்பகுதியில் சந்திரன் 6ஆம் இடம் மாறுவதால் பண வரவு சற்று கூடும். எதிர்ப்புகள் குறையும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். ராகு சனி செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறார். சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் பயனும் உண்டாகும். வார நடுப்பகுதியில் செவ்வாயும் சனியும் 4இல் சந்திரனுடன் கூடி இருப்பதால் அலைச்சல் அதிகமாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சங்கடம் ஏற்படும். வார பின்பகுதியில் சந்திரன் 5ஆம் இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் மனத்தில் தெளிவு, தன்னம்பிக்கை உண்டாகும்.
மக்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்படும். ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறலாம். சனி செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருப்பது சிறப்பாகாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வார நடுப்பகுதியில் சந்திரன் சனி செவ்வாய் மூவரும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகளை வெல்லும் பராக்கிரமம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி காணலாம். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வார பின்பகுதியில் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருள் சேர்க்கை நிகழும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசியில் ராகுவும் சந்திரனும் உலவுவதால் அலைச்சல் அதிகமாகும். உடல் சோர்வு ஏற்படும். வார நடுப்பகுதியில் 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோர் கூடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் வம்பு சண்டைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். அதன் மூலம் குடும்பத்தில் அமைதி காணலாம். வார பின்பகுதியில் முக்கியமான ஒரு தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள். சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்ளவும் அதன் மூலம் அனுகூலம் பெறவும் வாய்ப்பு உண்டாகும். சனி செவ்வாய் ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் கூடியிருக்கிறார். வீண் விரயம் வீண் அலைச்சல் ஆகியவை ஏற்படும். முன்பின் தெரியாதவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். வார நடுப்பகுதியில் சந்திரன் சனி செவ்வாய் ஆகியோருடன் ஜென்ம ராசியில் உலவுவதால் ஒரு காரியம் நிறைவேறும். வார பின்பகுதியில் சந்திரன் 2ஆம் இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் குடும்ப நலம் சிறக்கும். பொருள் வரவு கூடும். முக்கியமானதொரு எண்ணம் ஈடேற வழி பிறக்கும். செவ்வாய்க்கு பிரீதி செய்வதுடன் துர்க்கையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வார ஆரம்பம் அற்புதமாக இருக்கும். சந்திரனும் ராகுவும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உலவுவதால் எதிர்பாராத பொருள் வரவை பெறுவீர்கள். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோர் 12ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் எதிர்பாராத செலவுகள் இடமாற்றம் பொருள் இழப்பு ஆகியவை ஏற்பட காரணம் உண்டு. கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதுடன் சிக்கனமாக செலவழிப்பதும் அவசியமாகும். வார பின்பகுதியில் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் மற்றவர்கள் புகழும் விதத்தில் உங்களுடைய செயல்கள் அமையும். செவ்வாய் சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். வெளியூர் வெளிநாடு ஆகிய தொடர்பு மூலம் ஆதாயம் கிடைக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோர் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உலவுவதால் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும்.
உடன் பிறந்தவர்கள், வேலை பார்ப்பவர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், இடமாற்றம் உண்டாகும். சக்தி வழிபாடு நலம் தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் உலவும் வாரம் இது. சுப காரியங்கள் நிகழ வாய்ப்பு உண்டாகும். தொலைதூர பயணம் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் சாதகமாக அமையும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு கூடி வரும். தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். வார பின்பகுதியில் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, வார ஆரம்பம் சந்திராஷ்டமம். சந்திரன் 8இல் இருப்பதுடன் ராகுவுடன் கூடியிருக்கிறார். பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. சிறு சங்கடம் ஏற்படும். மனத்தில் நிம்மதி குறையும். புதியவர்கள் தொடர்பால் அனுகூலம் இராது. தந்தை நலனில் கவனம் தேவை. வார பின்பகுதியில் தொழிலில் ஓரளவு வளர்ச்சி காணலாம். எதிர்ப்புகள் சற்று குறையும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் ராகுவுடன் கூடி உலவுகிறார். இதனால் அலைச்சல் அதிகமாகும். மனத்தில் சிறு சங்கடம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் செவ்வாய், சனி ஆகியோருடன் சந்திரன் கூடுவதும் சிறப்பாகாது. எதிர்பாராத பொருள் இழப்பு உண்டாகும். குடும்ப நலனில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டியவர். வார பின்பகுதியில் சந்திரன் 9ஆம் இடம் மாறி ராசிநாதன் குருவின் பார்வையை பெறுவதால் புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். ராகு, கேது, சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக அமையும். இதர ராசிக்காரர்கள் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம். குறிப்பிட்ட கிரகங்களுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் வேதம் படித்தவர்களுக்கும் உதவுவதன் மூலம் நலம் கூட பெறலாம்.